அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا قال ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றைக்கும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அனலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும், நபி அவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட, அதற்காக வேண்டி அளப்பெரும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் எண்ணற்ற இமாம்கள், முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இங்கு சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறையும் மாற்றமும் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு தினமும் மார்க்க உபதேசங்களை பெற்று பயனடைந்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்திலே திருமறை குர்ஆனை படித்து கண்ணீர் மல்குவது தொடர்பாக இந்த தலைப்பை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னஹு ஹுவ அல்ஹக வ அப்கா. அல்லாஹ் தான் மனிதர்களுக்கு அழுகையையும் உண்டு பண்ணுகிறான், சிரிப்பையும் ஏற்படுத்துகிறான் என்பதை அல்லாஹ் தஆலா அன்-நஜ்ம் என்னும் அத்தியாயத்தில் பேசி காட்டுகிறான். பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக சிரிக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவார்கள். அவர்களினுடைய கவலையை, கஷ்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணமாக அழுகையை வெளிப்படுத்துவார்கள். உலகத்தில் எந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த இரண்டு பண்புகளை அனுபவிக்காத, அந்த இரண்டு தன்மைகளை வெளிப்படுத்தாத எந்த மனிதர்களுமே இருக்க முடியாது. உலகத்தில் அழாத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? சிரிக்காத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? யாருமே இருக்க முடியாது. தாயினுடைய வயிற்றில் கருவாக இருந்து இந்த உலகத்திற்கு வந்த முதல் தினமே அழுகையில் தான் ஆரம்பமாகியிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் மனிதர்களை படைத்திருக்கிறான். இந்த யதார்த்த பண்பை மனிதர்களினுடைய உடலில் புகுத்தி இருக்கிறான். புள்ள கருவுல இருந்து வெளியே அழுதால் தான் அது ஆரோக்கியமான பிள்ளை என்று பொருள். அது வெளியே வரும் பொழுது அழுகணும் கட்டாயமா. எந்த பிள்ளையாவது சிரிச்சுக்கிட்டு வெளியே வந்திருக்கிறத பார்த்திருக்கிறோமா? மௌனமாக பிள்ளைகள் எந்த ஒரு அழுகையையும் வெளிப்படுத்தாமல் பிள்ளைகள் வெளிவரும் பொழுது அந்த பிள்ளையினுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன்லையோ பிரெயின் ஃபங்க்ஷன்லையோ ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று பொருள். அப்ப அந்த பிள்ளைகள் வெளிவரும் பொழுது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக இந்த அழுகையைத்தான் உண்டு பண்ணுகிறான். அதே போன்று சிறு பிள்ளைகளாக இருப்பவர்கள், கை குழந்தைகளாக இருப்பவர்கள், அவர்கள் தன்னுடைய பசியை வெளிப்படுத்தும் பொழுது உடல்ல ஏதாவது கோளாறு இருக்கும், காய்ச்சலா இருக்கும், அதே போன்று சளி பிடிச்சிருக்கும், இது போன்ற அசௌகரியமான தன்மைகளை வெளிப்படுத்தும் போதும் அவர்கள் அழுகையின் மூலமாகத்தான் தெரிவிக்கிறார்கள். எந்த கை குழந்தையாவது பசிக்குதுன்னு உம்மா கிட்ட போய் சொல்லியிருக்குதா? தாகம் எடுக்குதுன்னு உம்மா கிட்ட போய் சொல்லியிருக்குதா? உடல்ல எனக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று உம்மா கிட்ட போய் சொல்லியிருக்குதான்னா இல்ல. அந்த தன்மைகளை எப்படி அந்த குழந்தைகள் வெளிப்படுத்துகின்றன என்றால் தன்னுடைய அழுகை மூலமாகத்தான் அந்த அசௌகரியங்களை, தன்னுடைய பசியை, தாகத்தை தன்னுடைய தாய்க்கு தெரியப்படுத்துகிறது. அப்படி ஒரு அருளாக, அப்படி ஒரு தனித்துவம் பெற்ற விஷயமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த அழுகையை ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போல பெரியவனாயிட்ட பிறகு, ஒரு தடகாத்திரமான ஒரு சூழலுக்கு வந்துட்ட பிறகு மனிதர்களுக்கு ஏதாவது கவலை வருதா, கஷ்டம் வருதா, அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லக்கூடிய வண்ணமாக இந்த அழுகைகள் தான் அமைந்திருக்கின்றன. கதவை சாத்திட்டு ஒரு கஷ்டமா இருக்கு, மனசு ரொம்ப நெருடலா இருக்கு, இன்னைக்கு டிப்ரெஷனுங்கிறாங்களா, ரொம்ப டிப்ரெஷனா இருக்குன்னு வைங்களேன், கதவை சாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஓன்னு அழுவும் பொழுது மனசுல உள்ள பாரங்கள் எல்லாம் குறைந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகிறதா இல்லையா? அப்படியான ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா இந்த அழுகைக்கு கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய அருளாக இந்த அழுகையை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல எப்படி ஆக்கிட்டாங்கன்னா,
அழுகை என்றாலே அது பெண்மைக்குரியது. பெண்கள் தான் அழுவாங்க, அவங்க தான் கவலைப்படுவாங்க, அவங்க தான் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆண்மகன் என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. வீரனுடைய அடையாளம் அவன் அழாமல் இருக்கிறது. அழுபவன் கோழை என்பன போன்ற தத்துவங்கள் எல்லாம் தவறான பிம்பமாக இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூறு கோடி மக்களால் பின்பற்றப்படக்கூடிய பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதரை முன்மாதிரியாக எடுத்து செயல்படுவார்களே, ஆனால் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மிகப்பெரிய வீரராக, மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ஒரு நாட்டை ஆண்டு அலங்கரித்த ஒரு மனிதர். அவர்கள் உட்பட பல தருணங்களில் இந்த அழுகை என்று சொல்லக்கூடிய பண்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த பண்பு கோழைக்குரிய பண்பாக, பெண்களுக்குரிய பண்பாக ஆக்கப்பட்டிருக்குதோ, அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பல தருணங்கள்ல அழுகையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். எந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்கிறத படிச்சிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வீரராக இருந்தும் கூட பல தருணங்களில் அழுகையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் இந்த அழுகைங்கிறது பெண்மைக்குரியது, கோழைக்குரியதுங்கிறதுக்காக இல்லை, தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக அழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததாக பல நிகழ்வுகள் நம்மளால பார்க்க முடியுது. புகாரில வரக்கூடிய செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா, ஜாரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயின் அடக்க ஸ்தலத்தை பார்க்கிறாங்க. பார்த்து ஃபபகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபகா மன் ஹவுலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் தானும் அழுது தன்னுடைய சுற்றார்களையும் அழ வைத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் உம்மாவுடைய கபரை பார்த்து கண்ணீர் மல்க நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த எல்லா தோழர்களுமே அழுதுட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்ததை பார்த்து பல தோழர்கள், பல தோழியர்கள் அழுதுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி ஃபி அன் அஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய தாயிற்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக இறைவனிடத்தில் நான் கோரிக்கை வைத்தேன். ஃபலம் யூதன் அலைய, எனக்கு அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயின் அடக்கஸ்தலத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஹதீஸ்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இப்ப எந்த அளவுக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இன்றைக்கு பல கோடி மக்களுக்கு ஏகத்துவ கொள்கை போய் சேர்ந்திருந்தாலும் கூட, பல கோடி மக்கள் அவர்களால் நேர்வழிப்பட்டிருந்தாலும் கூட, பலாயிரம் கணக்கான பலாயிரம் கோடிக்கணக்கான மக்கள் சுவனத்திற்கு செல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணியாக இருந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட ரசூலுல்லாஹ் உடைய உம்மாவுக்கு என்ன செய்ய முடியல? அல்லாஹ்வுடைய தூதரால் நேர்வழி காட்ட முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு தேட முடியல. தன்னுடைய தந்தைக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேட முடியல. ஒரு நபி தோழர் வர்றார் ரசூலுல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் ஐன அபி, என்னுடைய தந்தை எங்கே என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபின்னார், உன்னுடைய வாப்பா நரகத்துல தான் இருக்கிறாருங்கிறாங்க. உடனே அவர் கண்ணீர் மழுக, ஏன்னா தந்தையாச்சே, எவ்வளவு அன்பா பரிவா பாசமா தன்னுடைய அன்பையும் அனுபவத்தையும் கொட்டி சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்திருப்பாரு. அப்படியாப்பட்ட தந்தை நரகத்துல இருக்கிறாரான் இவர் ஒரே அழுக. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை மீண்டும் அழைத்து, அபீவா அபூக ஃபின்னார், எங்க தந்தையும் நரகத்துல தான் இருக்கிறாரு, உங்க தந்தையும் நரகத்துல தான் இருக்கிறாருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. நரகத்தில் இருந்து அவர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் மல்கிய செய்தியை ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. அதே போன்று 18 மாத குழந்தையாக இருந்த இப்ராஹிம் அவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கும் மாரியத்துல் கிப்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை, அவருடைய ரூஹு போய் கொண்டிருக்கிறது, துடி துடிச்சு கொண்டிருக்கிறார், சஹராத்துடைய ஹாலத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து ஃபஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அவர்களை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு ஃபகப்பலஹு வ ஷம்மஹு, அவரை கட்டி அணைக்கிறார்கள், முத்தம் முகருகிறார்கள். சும்ம தகல்னா அலைஹி பாத தாலிக், பிறகு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்றோம். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், வ இப்ராஹிமு யஜூது பி நஃப்ஸிஹி ஃபஜஅலத் ஐனா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததரிஃபான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 2 கண்களும் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன. ஃபகால லஹு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறாங்க, வஅன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க அழுகிறீங்களா? உங்களை எப்படி பார்த்திருக்கிறோம்? அந்த கருத்துல அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்து பழகியவர்கள் அந்த சஹாக்கள்.
ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக, ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக, வீரதீர போர் தளபதியாக அல்லாஹ்வினுடைய தூதரை பார்த்து பழகிய தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்களே, அந்த யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது, இன்னஹா ரஹ்மா, ஆமாம் நானும் அழுகிறேன், இந்த அழுகையும் ஒரு அருட்கொடை தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்தில் இந்த கருத்தை பதிய வைக்கிறாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுததாக தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி, கஷ்டத்தை வெளிப்படுத்தி, இன்னலை வெளிப்படுத்தி, மனிதன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபிக்கக்கூடிய முகமாக பல தருணங்களில் அழுத சம்பவத்தை ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது. இப்படி நாமளும் என்ன செஞ்சிருக்கிறோம், பல தருணங்கள் அழுதிருக்கிறோம், கண்ணீர் வடித்திருக்கிறோம். நம்முடைய நெருக்கமான உறவுகள், தாயோ தந்தையோ, உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், கூட பிறந்தவங்களோ, இப்படி இந்த உறவுகளை எல்லாம் பார்த்து அவர்களினுடைய உயிர்கள் இந்த உலகை விட்டு உயர்வதை பார்த்து, இறந்து போவதை பார்த்து அழுதிருக்கலாம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கண்டு, வேதனைகள் கண்டு கண்ணீர் சிந்தி இருக்கலாம். பல உறவுகள் நம்மை விட்டு பிரியும் பொழுது நாம் கண்ணீர் சிந்தி இருக்கலாம். பல தருணங்கள்ல ஒரு வியாபாரத்துல நஷ்டமாயிருச்சு, கண்ணீர் சிந்தி இருக்கலாம். ஏதோ ஒரு கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கண்ணீர் வடித்து இருக்கலாம். இன்றைக்காவது ஒரு நாள் இந்த திருமறை குர்ஆனை ஆற அமர எடுத்து வைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி இந்த குர்ஆனை வாசிக்க துவங்கி, இந்த குர்ஆனில் உள்ள கருத்துக்களை எல்லாம் உளமாற உணர்ந்து, விளங்கி, பொருள் உணர்ந்து கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டா? பல நேரங்கள் அழுதிருக்கிறோம், பல நேரங்கள்ல கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறோம், பல நேரங்களை கஷ்டத்தை, இன்னல்களை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் இது நமக்கு அருளப்பட்ட வேதமாச்சே, இந்த வேதத்தை சொல்வதற்குத்தானே அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் இந்த திருமறை வசனங்களை அருளி இருக்கிறார்கள். இந்த வேத வாக்குகளை வளரும் வர்க்கத்திற்கு வார்ப்பதற்கு தானே எத்தனையோ தோழர்கள் படாத பாடுபட்டார்கள் என்றெல்லாம் எண்ணி இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது இந்த குர்ஆனினுடைய கருத்துக்களை ஆழமாக விளங்கி என்றைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கண்ணீர் வடித்த நாட்கள் இருக்கிறதா? இந்த குர்ஆனை படிச்சு நம்முடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை சொரிந்திருக்கிறதா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கேட்கிறான், வைதா சமிஉமா உன்சில இலர் ரசூல், நபியே இந்த தூதருக்கு அருளப்பட்ட இந்த இறை வேதத்தை இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் செவியேற்பார்களேயானால் தரா ஆயுனஹும் தஃபீது மினத் தம், இவர்களினுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிவதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களை பத்தி ரப்பு பேசும்போது, இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நபியே உனக்கு இறக்கப்பட்டிருக்கிற வேதத்தை படிக்க ஆரம்பிப்பார்களேயானால் அதனுடைய உண்மைகளை எல்லாம் அறிந்து அவர்களினுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிவதை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வார்த்தையை மெய்ப்பிக்கக்கூடிய வண்ணமாக, இந்த வார்த்தையை வாய்மையாக்கக்கூடிய வண்ணமாக என்னைக்காவது ஒரு நாள் இறை நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அழுகையை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? வியாபாரத்தில் கஷ்டங்கிறதுக்காக கண்ணீரை வெளிப்படுத்துறோம், உடல்ல நோய் இருக்குங்கிறதுக்காக அழுகிறோம், உம்மா வாப்பா இறந்து போயிட்டாங்க, கூட பிறந்தவங்க இறந்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்கன்னு அழுகிறோம். குர்ஆனை படித்து அழுதிருக்கிறோமா? அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், இந்த இறை செய்திகளை நினைத்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? ஒ தல்ஹக்கூன வலா தபுகூன், நீங்கள் அழாமல் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வ அன்தும் சாமிதூன், நீங்கள் அலட்சியவாதிகளாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த குர்ஆனை செவிமடுத்து அதை கண்ட அழாதவர்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். நீங்கள் அலட்சியவாதிகளாக உள்ளீர்கள். திருமறை குர்ஆனை படித்து அழுகக்கூடிய போக்கை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ளணும். எப்ப கண்ணில இருந்து அழுக வரும் தெரியுமா? எப்ப அந்த கவலை ஏற்படும் தெரியுமா? என்றைக்கு இந்த திருமறை குர்ஆனை உளமாற உணர்ந்து, இந்த வேத வாக்குகள் எல்லாம் நமக்கு அருளப்பட்டது, நமக்கான வேதம், இதை அற்புதம் என்று உணர்ந்து இந்த குர்ஆனை உளப்பூர்வமாக படிக்கிற பொழுது இந்த குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்முடைய கண்ணில் இருந்து கண்ணீரை வரவழைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, எண்ணற்ற நபித்தோழர்களும் சரி, இந்த திருமறை குர்ஆனை படித்து அழுத சம்பவங்கள் ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருக்கிறது.
முத்தர்ரஃப் என்று சொல்லக்கூடிய தாபியினுடைய தந்தை நபித்தோழர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை நான் பார்த்தேன். வஃபி சத்ரிஹி, அவர்களினுடைய நெஞ்சிலிருந்து அஸீருன் கஅஸீரில் மிர்ஜலி மினல் புகா, அழுகையின் காரணமாக திருகையிலிருந்து என்ன சப்தம் கேட்குமோ அவர்களினுடைய நெஞ்சிலிருந்து அந்த சப்தத்தை நான் கேட்டேன் என்று அந்த நபித்தோழர் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க, திருமறை குர்ஆனை அந்த அத்தியாயங்களை அந்த தொழுகையில ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஓதும் பொழுது அவர்களினுடைய நெஞ்சிலே இருந்து திருகையிலிருந்து வரக்கூடிய சப்தத்தை போல, வீட்டுல உலை கொதிக்க வச்சிருப்போம்ல, உலை கொதிக்கும் பொழுது அந்த கொதி சப்தம் இருக்குமே, அது மாதிரியான சப்தத்தை நான் செவியேற்றேன் என்று அந்த நபி தோழர் அறிவிக்கிறார். தொழுகையில் ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதும் போது அப்படி ததும்பி வெதும்பி வெம்பி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்ணீரை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு உளமாற இரையச்சத்தோடு இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகி இருப்பார்கள். இன்னைக்கு நாம தொழுகக்கூடிய போக்கை எடுத்துக்கிறோங்க. இன்னைக்கு நாம தொழக்கூடிய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த இரவு தொழுகையெல்லாம் தொழுகும் பொழுது முதலாவது ரக்காத்துல சஜிதாவுல விழுந்தது தான். எப்ப எழுந்துக்கிறது? பகல்ல வித்ரு தொழுவும் பொழுது தான் எழுந்திருப்பார். அவ்வளவு தூக்க கலக்கத்தோட ஃபஜ்ர் தொழுவும் பொழுது அதே கூத்து தான். ஃபஜ்ர் தொழுவு போய் நின்னா இமாம் என்ன சூரா ஓதுறாரு, எந்த ரக்காத்துல இருக்கிறாரு, ஃபஜ்ர் தொழுகை தான் தொழுகிறோமா, எதுவுமே தெரியாது. அவ்வளவு அலட்சிய போக்கு தொழுகையில. வாழ்க்கையை பத்தி அப்பதான் யோசிக்கிறது. அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கண்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம், எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான வழிகளை பார்க்கலாம். இந்த சிந்தனைகள்லாம் எப்பதான் வரும்? தொழுகையை அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கண்டதுக்கு அப்புறம் தான் வரும். எல்லா கணக்கு வழக்கம் அப்பதான் ஓடும். ஒரு ஊர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இமாம் தொலை வச்சிருக்கிறாரு, 4 ரக்காத்துக்கு பதிலாக 3 ரக்காத் தொலை வச்சு முடிச்சிட்டாரு. இப்போ ஒரே மக்களுக்கெல்லாம் சலசலப்பு. இமாம் 4 தான் தொலை வச்சாருன்னு ஒரு சாரார், இல்லங்க இமாம் 3 தான் தொலை வச்சாருன்னு இன்னொருத்தவர். ஒரே ஒருத்தர் அடிச்சு உறுதியா சொல்றாரு, இமாம் 3 தாங்க தொலை வச்சாரு. எல்லாரும் கேட்கறாங்க இவர்கிட்ட, எப்ப எல்லாரும் 4ங்கிறாங்க 3ங்கிறாங்க, நீ இவ்வளவு உறுதியா சொல்றிய, எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு, ஏங்க எனக்கு 4 கடை உண்டு, ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஒவ்வொரு கடையுடைய கணக்கு வழக்க பார்ப்பேன். 3 கடை தான் முடிஞ்சிருக்கு, 4வது கடை ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. இமாம் எழுந்து தொலை வச்சாருன்னா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருப்பேங்கிறார். அப்ப இந்த தொழுகை எப்படி எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க நீங்க யோசிங்க. இந்த தொழுகையில நிற்கும் பொழுது இரையச்சத்தோட நிக்கணுங்கிற மனப்பான்மை வர்றதில்லை. அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் முன்னாடி எப்படி அல்லாஹ் வணங்க சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்பதை போன்று நீங்கள் வணங்க வேண்டும். அதுதான் இஹ்சான். ஆனா அந்த பண்பு உண்டா? தொழுகையில நின்னா பல சிந்தனைகள் ஓடும் மனசுக்குள்ள. நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம், அதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தோம், இந்த கனவுகள்லாம் எப்ப தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த திருமறை வாக்குகளை எல்லாம் உளமாற உணர்ந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரை வடித்த நிகழ்வுகளை ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அதே போன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சி எனக்காக குர்ஆனை ஓதுங்க, இக்ரா அலையல் குர்ஆன், எனக்காக குர்ஆனை ஓதுப்பான்னு கேட்கிறாங்க. அவர் மறுபடியும் சொல்றாரு, வா அலைக்க உன்சில, அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் உங்களுக்கு தானே அருளப்பட்டிருக்கு, என்ன ஓத சொல்றீங்களே, என்ன எதுக்கு ஓத சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மாஹு மின் கைரி, நான் ஓதாம வேற யாராவது ஓதி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தானே தொலை வைப்பாங்க, ரசூலுல்லாஹ் தான் மக்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் தான் தொலை வைப்பாங்க, தொழுகையா ரசூலுல்லாஹ் தான் குர்ஆன் ஓதுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க யாராவது ஓதி குர்ஆனை கேட்க மாட்டோமான்னு ஆசைப்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆசைக்கு இணங்க இவர் என்ன செய்யறாருன்னா குர்ஆனை ஓத அன்-நிசாங்கிற அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறார். முதல் அத்தியாயத்துல இருந்து 4வது அத்தியாயம் இருக்கிறதே அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது இடையில ஒரு வசனம் வருது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, நபியே ஒவ்வொரு உம்மத்துக்கு எதிராகவும் ஒரு மனிதரை நாம் கொண்டு வருவோம், ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து நிறுத்துவோம், உன்னுடைய உம்மத்திற்கு எதிராக உன்னையே நாம் ஷஹீதாக சாட்சியாளராக ஏற்படுத்தும் பொழுது உன்னுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்தாயா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிசாங்கிற அத்தியாயத்துல கேட்ட உடனேயே அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவதானிக்கிறார்கள். அதை கேட்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ஓதுறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே அம்சிக், போதும் நிறுத்துங்கள்,
ஃபைதா ஐனாஹு தத்ரிஃபான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இரு கண்களும் கண்ணீரை சொரிந்தன. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்தவர்களாக அந்த திருமறை வசனங்களை கேட்டார்கள் என்பன போன்ற நிகழ்வுகள் ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. புகாரியில 4582வது செய்தியாக இடம்பெறுகிறது. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாவுக்கு வேற ஆள் மூலமா குர்ஆனை கேட்கணும்னு ஆசை. அவர் ஓதுறாரு, ரசூலுல்லாவுக்கு தெரியாதா இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குன்னு தெரியாதா? தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இருந்தாலும் அந்த வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான இறையச்சத்தை தன்னுடைய உள்ளத்திற்குள் புகுத்தி உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஆசை வச்சிருந்தாங்க, அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க உம்மத்து மேல. நீங்களாம் ரசூலுல்லாவை ஏன் நேசிக்கிறோம்னே பல பேருக்கு தெரியல. உம்மாவோட வாப்பாவோட தம்பி தங்கச்சியை விட சொந்தக்காரங்களோட நண்பர்களோட அல்லாஹ்வுடைய தூதர் தான் உனக்கு நேசத்திற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த கவலை தான். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِنْ لَمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, இந்த இறை செய்திகள் எல்லாம் இந்த இறை மறுப்பாளர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள். அவ்வளவு கவலைப்பட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தன்னுடைய சமுதாயம் நரகத்தில் கருகப்படுவதை, தன்னுடைய சமுதாயம் வழிகட்டில் இருப்பதை, ஐயாமுல் ஜாஹிலியாவில் தன்னுடைய சமுதாயம் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு வரி பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம். தன்னுடைய உம்மத்தின் மீது அலாதி பாசம் வைத்தார்கள். அந்த பாசத்தினுடைய விளைவு நம்முடைய உம்மத்துக்கு எதிராகவே நாம் ஷஹீதாக சாட்சியாளராக கொண்டு வரப்படுவோமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தருணத்தில் கண்ணீர் வடித்தார்கள். அந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பத்ர் களத்துல அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான். மிகப்பெரிய வெற்றியினுடைய விளைவு 70 பேரை கொலை செய்யறாங்க, 70 பேரை கொன்று வீழ்த்துகிறார்கள், 70 பேரை சிறை பிடிக்கிறாங்க. இப்படி சிறை பிடிச்ச உடனே ஒவ்வொரு நபித்தோழர்கள் கிட்டே கருத்து கேட்கப்படுது, இந்த சிறை கைதிகளை என்ன பண்ணுவோம்? இவங்களை கொன்றுவோமா அல்லது பிணை தொகையை வாங்கி விடுவிச்சுக்கலாமான்னு கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்கெல்லாம் யாரு? மக்காவில் நம்ம கூட இருந்தவங்க தானே, இவங்கெல்லாம் யார்? நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சின்ன பாப்பா பெரிய பாப்பா பிள்ளைங்க தானே, எதுக்கு இவங்கெல்லாம் கொல்ல வேண்டாம், உங்ககிட்ட இருந்து ஃபிதியாவை வாங்கிட்டு பிணை தொகையை வாங்கிட்டு பிணை கைதிகளாக இவர்களை சிறைபிடித்து விடுவோம்னு அபூபக்கர் சொல்றார். மாத்தரா இப்னு அல் கத்தாப், உமர் அவர்களே நீங்க என்ன கருதுறீங்க, உங்க கருத்தை சொல்லுங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா அரல்லதி ரஆ அபூபக்கர், அபூபக்கருடைய கருத்தை நான் கருதல, அவரை கருத்து நான் வழிமொழியல. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? வலா கின்னி அரா அன்து மக்கின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். ஃபநல்லரிபு அஅனாக்கஹும், அவர்களினுடைய கழுத்துக்களை நாங்கள் துண்டிக்கிறோம். ஃபதுமக்கினு அலியன் மின் அகீல், அலிக்கு அகீல கொடுங்க, அவர் அவருடைய கழுத்தை துண்டிக்கட்டும். என்னுடைய குலத்தை சார்ந்த மனிதரை என்னிடத்தில் கொடுங்கள், நான் அவருடைய கழுத்தை துண்டிக்கிறேன். ஃபஇன்ன ஹாஉலாய் அஇம்மத்துல் குஃப்ர், இவர்கள் எல்லாம் யார்? இறை மறுப்பினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள், சனாதீதுஹா, அதனுடைய முக்கியஸ்தவர்களாக இருந்தவர்கள். ஃபஹபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கால அபூபக்கர். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே, எதுக்குங்க இவங்களெல்லாம் கொலைலாம் பண்ண வேண்டாம், நம்ம பிணை தொகையை வாங்கிட்டு பிணை கைதிகளாக ஆக்கிடுவோம்னு அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கருடைய கருத்தை வழிமொழிகிறாங்க. உமர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள், நமக்கு எதிராக போர் பிரகடனம் தொடுத்து வந்தவர்கள். இவங்களை இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னு வைங்க, நாளைக்கு இவனே போர் செய்ய வருவான். நம்மை நம்பி மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இவன் உள்ளூர்ல இருந்துகிட்டே துரோகித்தனத்தை செய்தான் என்றால் இவர்களை தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் எல்லாம் குஃப்ரினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள், இவர்களை வேறறுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க. அடுத்த நாள் காலை ஆகுது, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழுத நிலையில பார்க்கறாங்க. வரும்போது 2 பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட உமர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி மின் ஐயி ஷைஇன் தபகி அன்த வ சாஹிபுக, நீங்களும் உங்களுடைய தோழர்களும் எதுக்கு அழுகிறீங்கன்னு சொல்லுங்களேன். ஃபைன் வஜத்து புகான், நானும் அழுகையை பெற்றுக்கொண்டால், பகைத்து, நானும் அழுகிறேன். வ இன்லம் அஜிது புகான்,
நான் அழுகையை பெறவில்லை என்றால் தபாக்கை தூளி புக்காயிக்குமா, உங்கள் இருவரினுடைய அழுகையை பார்த்து நான் அழுவதை போன்று பாவனையாவது செய்து கொள்கிறேன் அப்படின்னு உமர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதுக்கு அழுகிறேன் தெரியுமா? நேற்றைய தினம் உன்னுடைய தோழர் அபூபக்கர் ஒரு கருத்தை சொன்னாரே, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் எல்லாம் நம்முடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இவர்களை பிணை கைதிகளாக பிடித்துக் கொள்வோம், ஃபித்யா தொகைகள், பிணை தொகைகள் வாங்கி இவர்களை விடுவித்து விடுவோம் என்று சொன்னாரே, இதை அல்லாஹ் தஆலா கண்டித்து வசனத்தை இறக்கி இருக்கிறான். லகது உரில்லா அலைய அதாபுஹும் அதனா மின் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்திற்கு கீழே அந்த எதிரிகள் எல்லாம் வேதனை செய்யப்படுவதை நான் பார்க்கிறேன், எனக்கு அது எடுத்து காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்ன வசனம் அருளப்பட்டது? மா கானலின் நபி, எந்த நபியிற்கும் தகாது ஐ யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், இந்த பூமியிலே எதிரிகளை வேறறுக்கின்ற வரை சிறைபிடிப்பது எந்த நபியிற்கும் தகாது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே வசனத்தை போடுறான். இந்த வசனத்தை கேட்ட உடனேயே அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டோமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை நினைச்சான், அந்த நினைப்புக்கு மாறு செஞ்சிட்டோமே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்ணீர் வடித்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ் நம்மளை கண்டிச்சிருவானோ, அல்லாஹ் எதை சொன்னானோ அது தவறா அல்லாஹ் தஆலா எதை சொன்னானோ அதற்கு மாற்றமாக நாம் செயல்பட்டு விட்டோமே என்று இரண்டு பேரும் அழுகக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அந்த நிலை இருக்குதா? குற்றம் செஞ்சு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா அந்த தவறுகளை இறைவனிடத்தில் ஒப்புக்கொண்டு நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய நிலைகள் நம்ம வாழ்க்கையில என்னைக்கா ஒரு நாள் நடந்திருக்குதா? இறைவா, இந்த தவறை செஞ்சிட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இனிமே நான் இதை செய்ய மாட்டேன் என்று கண்ணீர் வடித்திருக்கிறோமா? பொதுவாகவே மனுஷனுக்கு தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய பண்பு குறைவு. ரமலான் மாசத்துல நல்ல கஞ்சியையும் வடையும் ஜூஸையும் அடிச்சு நவுத்திட்டு இவரு தான் என்ன செஞ்சிருப்பாரு, வெயிட் போட்டிருப்பாரு. ஆனா என்ன சொல்றது, சட்டை டைட் ஆயிருச்சும்பாரு. சட்டை அப்படியே தான் இருக்கு, நீங்க தான் என்ன செஞ்சிருக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு சுத்து பெருத்து போயிருக்கிறீங்க. பொதுவாகவே மனுஷனுக்கு அந்த பண்பு கிடையாது. ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது இவர் போய் முள்ள மிதிக்கிறது, கல்ல மிதிக்கிறது. என்ன சொல்லுவாருன்னா, கல்லு குத்திருச்சும்பார், முள்ளு குத்திருச்சும்பார். முள்ளா கால்ல குத்துது, நீங்க தான் போய் மிதிக்கிறீங்க. அப்ப பொதுவாக மனுஷனுக்கு அந்த தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய பண்பு குறையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழர் சொல்லி அதை கேட்க மறுத்து அல்லாஹ்வுடைய தூதர் பிணை கைதிகளாக அறிவிச்ச உடனேயே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். அந்த வசனத்தை கண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அழுத நிகழ்ச்சியை பார்க்க முடியுதே. என்னைக்காவது குர்ஆனுக்கு மாற்றமா செயல்பட்டிருக்கிறோமே, குர்ஆனை கண்டு அதை படித்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோமே, இவ்வளவு காலமாக ஹராமான வாழ்க்கையில இருந்திருக்கிறோமே, அப்படிங்கறதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல சொல்லி கோரிக்கை வச்சு பாவ மன்னிப்பு கேட்டு அழுத நாட்கள் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்படி பல தருணங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை படித்து அழுத நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அவர்களும் பல தருணங்களில் குர்ஆனை படித்து அழுது இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, இஸ்லாத்தினுடைய துவக்க கட்டம் மக்காவில் ஏகத்துவத்தை சொல்ல முடியல, வணக்க வழிபாடுகள் செய்ய முடியல, எந்த பக்கம் திரும்பினாலும் அடி உதையா இருக்கு. இந்த நேரத்தில் எல்லா சஹாக்களும் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. எங்க? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அப்படி அபூபக்கரும் போறாரு கிளம்பி. நம்ம என்ன செய்வோம், நம்ம வணங்க முடியல, மார்க்கத்தை சொல்ல முடியல, இங்க சுதந்திரமா இருக்க முடியல, இறை மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் பண்ணி அபிசீனியாவுக்கு போவோம்னு போறாரு. கிளம்பி போகும் பொழுது இப்னு தகீனான்னு ஒரு ஆள், அவர் என்ன செய்யறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறாரு. என்னங்க, எந்த விஷயமா வெளியே போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கூட்டம் என்ன மக்காவில் வணங்க விட மாட்டேங்கிறாங்க, வழிபாடுகள் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, மார்க்கத்தை சுதந்திரமா மக்களிடத்துல சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, அதனால நான் ஹிஜ்ரத் பண்ணி நாடு துறந்து வேற ஊருக்கு புலம்பெயர்ந்து செல்ல போகிறேன் அப்படின்னு அபூபக்கர் சொல்றாரு. அப்ப இப்னு தகீனா அவர் சொல்றாரு, இன்ன மிஸ்லக லா யஹ்ருஜு வலா யுஹ்ரஜு, உன்னை போன்ற மாமனிதர்கள் எல்லாம் வெளியேறவும் கூடாது, யாராலேயும் வெளியேற்றப்படவும் கூடாது. ஃபஇன்னக தக்ஸிபுல் மஅதூம், நீங்கள் இல்லாதவர்களுக்காக உழைக்கிறீர்கள், வ தஸிலுர் ரஹீம்,
உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள். தஹ்மிலுல் கல், சிரமப்படுபவர்களுக்கு பல உதவிகளை, அவர்களினுடைய சிரமங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். தக்ரில் லைஃப், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். துஈனு அலா நவாயிபில் ஹக், உண்மை வழியில் நின்று போராடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள்னு அபூபக்கருடைய இயற்கை பண்பை எல்லாம், இயல்பான குணங்களை எல்லாம் அவருக்கு சொல்லி, நீங்க வெளியேறக்கூடாது, நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கணும். ஃபஅனலக ஜாருன், நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். ஃபர்ஜி, நீங்கள் திரும்புங்கள். ஃபஅபுத், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். பிபிலாதிக்க, உங்களுடைய ஊர்லயே நீங்க உங்க ரப்பை வணங்குங்க. நான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் யாரும் உங்களை துன்புறுத்தாதது போல பார்த்துக் கொள்கிறேன் என்று இப்னு தக்கீனா சொல்றார். சொன்ன உடனேயே சரி, இவர் அடைக்கலம் கொடுக்கிற இப்னு தக்கீனா என்பவர் குறைஷிகளுடைய பிரமுகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நல்ல அறியப்பட்ட நல்ல மதிக்கத்தக்க ஒரு ஆளு. இப்ப இவர் இப்படி சொல்றாருன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அந்த ஊருக்கே, மக்காவுக்கே வர்றாங்க. வந்த உடனே இப்னு தக்கீனா அவர்களே ஒரு தனியா வீட்டை அமைச்சு, இந்த வீட்டுக்குள்ள நீங்க வணக்க வழிபாடுகள் செஞ்சுக்கங்கன்னு அனுமதி கொடுக்கிறாரு. அந்த வீட்டிலேயே பள்ளிக்கென்று தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி, அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆனை ஓதுறாங்க, இறை வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க. அந்த வீட்டிலேயே தனியா பள்ளிக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வணக்கம் புரிஞ்சு வர்றாங்க. அபூபக்கர் ஊருக்குள்ள சேர்க்கும் பொழுது என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, இவர் என்ன செய்யக்கூடாது, குர்ஆன்ல இருக்கிறதை எல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதை பகிரங்கப்படுத்தி பிரகடனப்படுத்தக்கூடாது. இவரா வீட்டுல இருந்து வணக்கம் புரிகிறாரா, குர்ஆனை ஓதுறாரா, அது அவரோட முடிஞ்சு போயிடும். இவர் அதை பகிரங்கப்படுத்தினால் எங்களினுடைய பிள்ளைகள், எங்களினுடைய பெண்கள் எல்லாம், மனைவிகள் எல்லாம் அந்த இறை வாக்குகளை கேட்டு குழப்பமடைந்து விடுவார்கள்னு அவன் என்ன செய்யறான், கண்டிஷன் போடுறான். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீடுகளிலேயே அமைத்துக் கொண்ட அந்த பள்ளியில குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். வகான யுஸல்லி ஃபீஹி வ யக்ரவுல் குர்ஆன், அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதி தொழுது பல வணக்கங்களை செய்கிறார்கள். அதே போன்று ஃபயத்தகஸ்ஸஃபு அலைஹி நிசாஉல் முஷ்ரிகீன வ அப்னாஹும், அந்த இணை வைப்பவர்களினுடைய பிள்ளைகள், அவர்களினுடைய மனைவிகள் எல்லாம் நின்று பார்க்கிறாங்க. யஜபூன், அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லோருன இலைஹி, அபூபக்கரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவ்வளவு அருமையா குர்ஆன் ஓதுறாரே, இப்படி நின்று வணங்குறாரே. கான அபூபக்கர் ரஜுலன் பக்கா, அதிகம் அதிகம் அழக்கூடிய மனிதராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். லா யம்லிகு தமஹு ஹீன யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை படிக்கும் பொழுது அவங்களுடைய கண்ணீரை என்ன செய்ய முடியாதான், கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு குர்ஆனை படித்து அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் முருகிவிடக்கூடிய அளவுக்கு அந்த குர்ஆன் அவருடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதை என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிக்கீங்க எல்லாம் பார்க்கறாங்க. இணை வைப்பவர்களினுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் பார்த்து அவங்களுடைய மனசுல ஒரு தாக்கம் ஏற்படுது. அப்படி அழக்கூடிய அளவுக்கு இந்த குர்ஆன் அப்படி என்ன இருக்கும், அந்த அளவுக்கு இல்ல செய்திகள் இருக்குது, அந்த அளவுக்கு இல்ல அவ்வளவு மேட்டர் இருக்குதான்னு எல்லா முஸ்லிக்குகளும் பார்க்கறாங்க. பார்த்து குழப்பம் அடைகிறாங்க. மீண்டும் இந்த குழப்பத்துக்குலாம் நம்ம ஆளாயிடக்கூடாதுன்னு இப்னு தக்கீனா கிட்ட சொல்லி அந்த இடத்துல இருந்து அபூபக்கர் அவர்களை காலி பண்ண சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு ஊர்ல இருந்து வெளியே போறன்னு ஹிஜ்ரத் பண்றன்னு அடைக்கலம் கிடைத்து, அந்த அடைக்கலம் கிடைத்த இடத்துல கூட வணக்கம் புரிந்து குர்ஆனை ஓதி, அவர்கள் குர்ஆனை ஓதி அந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாததனுடைய விளைவால அந்த முஷ்ரிக் பெண்கள், அந்த முஷ்ரிக் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து வியப்படைகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்படுற அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை அணுகி இருக்கிறாங்க. அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது, ரசூலுல்லாஹ் எந்த நோயில இறந்து போனாங்களோ அந்த நோயில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது அபூபக்கரை தான் தொலை வைக்க சொல்றாங்க. முரு அபூபக்கர், அபூபக்கருக்கு நீங்க கட்டளை இடுங்கள், ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்களா. காலத்து ஆயிஷா, ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், இன்ன அபூபக்கர் இதா காம ஃபி மகாமிக, அல்லாஹ்வுடைய தூதரே உங்க இடத்துல நின்னு அபூபக்கர் தொலை வச்சாருன்னா லம் யுஸ்மிஇன் நாஸ மினல் புகா, அந்த குர்ஆனை படிச்சு அவர் என்ன செய்வாரு, சத்தமா அழுதுருவாரு, தேம்பி தேம்பி அழுதுருவாரு. மக்களுக்கு அந்த குர்ஆன் வசனங்கள், அவர் தொலை வைக்கக்கூடிய தக்பீர்கள் தஸ்பீஹ்கள் எல்லாம் கேட்காது. அல்லாஹ்வுடைய தூதரே அவரை நீங்க தொலை வைக்க சொல்லாதீங்க, உமரை தொலை வைக்க சொல்லுங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் முரு அபூபக்கர், அபூபக்கரை நீங்கள் தொலை வைக்க சொல்லுங்கள், ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும், அவருக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொல்லுகிறார்கள், மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதையே சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவரால் நிக்க முடியாது, அவர் நின்னா குர்ஆனை ஓதுவாரு, குர்ஆனை ஓதும் பொழுது அவருடைய உள்ளம் உருகி அழுதுருவாரு, மக்கள் எல்லாம் விளங்க முடியாது. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவரையே தொலை வைக்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, தொழுவையில நிற்கும் பொழுது குர்ஆனை ஓதும் பொழுது அப்படியே அவங்களுடைய உள்ளம் மாற்றம் பெறுகிறது. அந்த மாற்றத்தினுடைய விளைவுதான் அவர்களினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரவழைகிறது. இந்த நிலை நமக்கு இருக்கணும். குர்ஆன் வசனங்களை படிக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்க வேண்டும். அப்படியான இறையச்சத்தை, தக்குவாவை வல்ல ரஹ்மானிடம் நாம் கேட்க வேண்டும். அடுத்து அபிசீனியா நாட்டினுடைய மன்னர் நஜ்ஜாஷி என்று அவருக்கு பெயர். எல்லா தோழர்களும் கிளம்பி போனாங்கல்ல, மக்காவில் இருந்து அபிசீனியாவுக்கு போனாங்கல்ல, அபிசீனியா நாட்டினுடைய மன்னருக்கும் என்ன செய்யறாங்கன்னா பிரச்சாரம் பண்றாங்க. சரி, போன இடத்துல அடைக்கலம் கிடைச்சிருக்குதே, நம்ம இங்க சுமூகமா இருந்துருவோம்னு கூட நபித்தோழர்கள் நினைக்கல. வந்த இடத்துல அந்த மன்னருக்கே நம்ம மார்க்கத்தை சொல்லுவோம். அப்படி வந்தது தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். மன்னருக்கு மார்க்கத்தை சொல்றாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு சொல்றாரு, மன்னரே, நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம், சிலை வழிபாட்டில் இருந்தோம், எங்களில் பெரியவர்கள் சிறியவர்களை, பெரும்பான்மை இனத்தவர்கள் சிறுபான்மை இனத்தவர்களை ஆதிக்கம் செய்யக்கூடியவராக இருந்தார், உறவை துண்டித்து வாழ்ந்தோம், மது அருந்தினோம், ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபட்டோம், விபச்சாரம் செய்தோம், கற்பொழுக்கம் தவறி இருந்தோம். முஹம்மது என்ற ஒரு தூதர் அருளப்பட்டார். அவர் அருளப்பட்ட போது அவருக்கு அற்புதமான குர்ஆன் வழங்கப்பட்டது. அந்த குர்ஆனின்படியே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். கற்பொழுக்கத்தில் நெறி தவறாமல் இருந்தோம், ஒழுக்க நெறிகளோடு வாழ்ந்தோம், சிலை வழிபாட்டை தகர்த்தோம், உறவுகளை பேணி வாழ்ந்தோம், ஐயாமுல் ஜாஹிலியா என்னும் அறியாமை காலத்திலிருந்து விலகி இந்த தூய குர்ஆன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் அப்படின்னு நஜ்ஜாஷி மன்னர் இடத்துல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இதை கேட்ட நஜ்ஜாஷி இமாம் அவர்கள் ஜாஃபர் கிட்ட கேட்கிறார். ஃபகாலல்லாஹு நஜ்ஜாஷி, இமாம் நஜ்ஜாஷி அவர்கள் ஜாஃபர் இடத்தில் கேட்கிறார்கள், ஹல் மாக்க மிம்மா ஜாபிஹி, அந்த தூதர் என்ன வேதத்தை கொண்டு வந்தாரோ அது உங்ககிட்ட இருக்குதா, அதை ஓதி காட்டுவீங்களான்னு கேட்கும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டுறாங்க. மரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. அதுல இருக்கிற வேத வாக்குகளை எல்லாம் கேட்கிறார். கேட்டவர் சொல்றாரு, இந்த வேத வாக்குகள் இருக்கிறதே, இதே வாக்குகள் தான், இதே உண்மைதான் மூசாவுக்கு அருளப்பட்டது, ஈசாவுக்கு அருளப்பட்டது, தற்பொழுது முஹம்மதுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அத்தா அஹ்லா லிஹியத்தஹு, அவர்களினுடைய தாடி நனையக்கூடிய அளவிற்கு அழுது மல்கினார்கள், கண்ணீர் வடித்தார்கள் குர்ஆனை படிச்சு. யாரு? மாற்று கொள்கையில இருக்கிறவர், பிறவி முஸ்லிம், அவரு பிறவியிலே இஸ்லாமியராக பிரவேசித்தவரா? ஏதோ ஒரு நாட்டில் மாற்று கொள்கையில இருக்கிறவர் புதிதாக குர்ஆனை செவிமடுக்கிறார், கண்ணீரிலிருந்து கண்கள் தாரை தாரையாக வடிகிறது, அவருடைய தாடி முடிகள் எல்லாம் நனைகிறது, அந்த அளவுக்கு கண்ணீரை வெளிப்படுத்தி அழுகிறார். எந்த அளவுக்கு பாருங்க, பல காலமாக முஸ்லிம்களாக இருந்து திருமறை குர்ஆனோடு அதிகம் தொடர்பில் இருந்து பல நேரங்களில் பல தருணங்களில் திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை எல்லாம் செவிமடுத்து இன்னைக்கு கண்ணீர் வரமாட்டேங்குது, உள்ளத்தில் அப்படியான தாக்கம் ஏற்படுவதில்லை. ஆனால் ஒரு மாற்று மத தோழராக இருந்தவருக்கு இந்த குர்ஆன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, மிகப்பெரிய மாற்றத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அவர் இஸ்லாத்தையும் தழுவுறார், குர்ஆனை படிச்சு அழுது கண்ணீர் வடிச்சு இஸ்லாத்தை தழுவுறார். அவங்க ஊர்ல யாருமே இஸ்லாத்தை ஏத்துக்கறல, அவருக்கு ஜனாசா தொழுகையை நடத்தாமலே அடக்கம் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி எட்டிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் நஜ்ஜாஷி அவர்களுக்காக காயிபு ஜனாசா நடத்துறாங்க. காயிபு ஜனாசானா என்ன? ஒருத்தருக்கு தொலை வைக்காமலே அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, தொலை வைக்கிற சூழல் இல்ல, தொலை வைக்காமலே அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா காயிபு ஜனாசா, படர்க்கைன்னு அதுக்கு பேர். அவங்களுக்காக ஜனாசா தொழுகைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நடத்துறாங்க. எப்படியான மாற்றம் பார்த்தீங்களா? ஒரு மாற்று மதத்தவருக்கு இருந்த இரையச்சம் அந்த வேதத்தை படிக்கும் பொழுது தெரியுது அவருக்கு, இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் வந்தது.
இதற்கு முன்பாக மூசாவுக்கு என்ன வேதம் அருளப்பட்டதோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன வேதம் அருளப்பட்டதோ அதுதான் இவருக்கும் அருளப்பட்டிருக்கிறது. அதை படிச்சு கண்ணீர் மழுகிறார், இஸ்லாத்தையும் தழுவி கொள்கிறார். அப்படியான மாற்றத்தை இந்த திருமறை குர்ஆன் அவருக்கு ஏற்படுத்தியது. கண்ணீர் வடிக்கிறார். இந்த நிலை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபியை பார்த்து சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆமினு பிஹி அவுலா துமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லது நம்பிக்கை கொள்ளாமல் இருங்கள். இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கபலி, இதற்கு முன்பாக அறிவுடைய மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இதா யுத்லா அலைஹிம், இந்த வேத வாக்குகள் ஓதி காட்டப்படும் பொழுது யஹிர்ரூனலில் அதுகானி சுஜ்ஜதா, பணிந்தவர்களாக அவர்கள் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். வயகூலுன சுப்ஹான ரப்பினா, எங்களினுடைய ரப்பு தூய்மையானவன். இன்கான வாது ரப்பினா லமஃபூலா, எங்களது இறைவனுடைய வாக்கு நிறைவேற்றப்படக்கூடியது என்று அவர்கள் கூறுவார்கள். வயகிர்ரூனலில் அதுகானி யபுகூன், அழுதவர்களாக சஜிதாவிலே பணிந்து விழுவார்கள். வயஸீதுஹும் குஷுவா, அந்த வேத வாக்குகள் அவர்களினுடைய உள்ளத்தில் பணிவை அதிகரித்தது, அச்சத்தை அதிகரித்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முந்தி வாழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களை பத்தி, கல்வியாளர்களை பத்தி கேட்கிறான். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், ஈமானை தன்னுடைய உள்ளத்தில் சுமத்தி கொண்டால், அவர்களுக்கு இந்த வேத வாக்குகள் ஓதி காட்டப்படும் பொழுது, அவர்கள் இந்த திருமறையினுடைய வாக்குகளை படிக்கிற பொழுது அவர்களினுடைய உள்ளங்கள் உருகி அழ ஆரம்பிப்பார்கள், சிந்திப்பார்கள், சிந்தித்து செயலாற்றுவார்கள், தன்னுடைய உள்ளத்திற்கு மாற்றத்தை புகுத்தி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் ஈமான் கொண்டவர்களுக்கு அடையாளமாக சொல்கிறான். எனவே வரக்கூடிய நாட்களில் இந்த திருமறை குர்ஆன் எங்கெல்லாம் ஓதி காட்டப்படுகிறதோ, எங்கெல்லாம் நமக்கு போதிக்கப்படுகிறதோ, அந்த இறை வாக்குகள் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதை படித்து நாம் கண்ணீர் மல்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய ஒரு சிறைப்பினை வலரஹ்மான் நம்மவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.